பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் மத்தேயு 10ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆதலால் பயப்படாதிருங்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இதில் ஆதலால் பயப்படாதீர்கள் அப்படின்னா, நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம தியானித்தோம், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. அப்போ ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவி. அப்போ அடைக்கலான் குருவி ரொம்ப லோவஸ்ட்டு, அதுக்கு மதிப்பே இல்லாத ஒரு அடைக்கலான் குருவியை எடுத்து சொல்கிறாரு. அந்த அடைக்கலான் குருவி அதுவே செத்து தரையில் விழுந்தால் அது பிதாவின் சித்தம் இல்லாமல் அது நடக்காதுன்னு சொல்கிறார். அதே போல் இங்கே ஆதலால் பயப்படாதீர்கள், அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் விசேஷத்தை பாத்திரமாக வைத்திருக்கிறார். நம்ம ஆண்டோட பிள்ளைங்கிறதே பெரிய பாக்கியம். நம்ம அதோட ஆண்டோட பிள்ளைன்னா சும்மா பிள்ளையாக்கல, ஆண்டவர் அவர் எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுத்துருக்கார். எல்லாம் அந்த விசுவாசித்து அந்த அதிகாரத்தை நம்ம வாயில் அறிக்கையிட்டு நம்ம அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விசேஷத்தை பாத்திரமாக வைத்திருக்கிறார். நம்ம அதை உணரணும். நம்ம அதை அறியாமல் தான் நிறைய பேர் சாதாரண ஒரு உலகத்தா மாதிரி ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இருக்க மாதிரி தான், ஒரு வேறுபாடு இல்லாமல் மாறுபாடு இல்லாமல் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இல்லை, ஆண்டவர் நம்மளை விசேஷத்தை பாத்திரமாக வைத்திருக்கிறார். அதுதான் அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அடுத்து, ஆதலால் பயப்படாதிருங்கள். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. நாம் உலக காரியங்களுக்கு எதுக்குமே பயப்பட வேண்டாம். உலக மனிதர்களுக்கு எதுவுமே பயப்பட வேண்டாம். ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படணும். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேவனுக்கு மட்டும்தான் பயப்படணும். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் தேவனுக்கு மட்டும்தான் பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டருக்கு பயந்து நடக்கும்போது நாம் நம்மளுடைய எல்லாத்துலேயும் விசேஷித்த பாத்திரமாய் ஆண்டர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2024 வருஷத்தை காணும்படியாக எங்களுக்கு ஜீவன், சுகம், பலன், ஆரோக்கியத்தை நடத்தி வருகிறீர். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர வாசித்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கத்தவை. தாழ்மையில் இருப்பவர்கள் மீது உங்களுடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அப்பா எங்கள் ஒவ்வொரு நீங்கள் விசேஷித்த பாத்திரமாக வைத்து வைத்திருக்கிறார்கள், நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிற ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திர கத்தை. உமக்கு பயந்து உங்களுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் அதன்படி நடக்க வேண்டும் என்று வாஞ்சித்து, அப்பா வேத வசனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க விலைப்பந்திக்க முடியாத வார்த்தை என்று விசுவாசித்து அதை தியானித்து எங்கள் வாழ்க்கையில் அதை பயன்படுத்தும் போது எங்களுக்கும் அப்பா எல்லா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாண்டவரே. அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாண்டவரே. அப்பா உமக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து ஜெயம் பெறும் பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொரு எடுத்து பயன்படுத்த போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திர கத்தாவே. இந்த மே மாதம் 14ஆம் தேதி 2024 வருஷத்தில் ஆண்டவரே, அப்பா தூக்கத்தில் உண்மை நோக்கி பார்க்க கிருபை செய்தறி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் மீதியா முழுதும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமாடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட்.